போன வருஷம் கப் அடிச்சு கொடுத்த கேப்டனையே திரும்ப ஆக்ஷனில் எடுக்காத கேகேஆர் டீமோட ப்ராபபிள் 11 என்னன்றதையும் ஸ்குவாட் ரிவ்யூவும் தான் வந்து பார்க்க போகிறோம். டீமில் பேட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து ரிங்கு சிங்கை வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுபோக வேறு யாரெல்லாம் வந்துட்டு ஸ்குவாடில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குவிண்டன் டிகாக், ரஹமனுல்லா குர்பாஸ், அங்கரீஷ் ரகுவன்ஷி, ரோமான் பவல், மனிஷ் பாண்டே, லிவ்னூத் சிசோடியா, அப்புறமா வந்துட்டு அஜின்கியா ரஹானேவை வந்து எடுத்திருக்காங்க. இதில் அஜின்கியா ரஹானேவை கேப்டன் ஆக்க போகிறதாக அரசல் புரசலாக வந்துட்டு நியூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு வந்து தெரில. ஆல்ரவுண்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருக்காங்க. திரும்ப 23.75 crores வந்து ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அப்புறமா அனுகுல் ராய் எடுத்திருக்காங்க, மோயின் அலியை எடுத்திருக்காங்க. கடைசி நேரத்தில் தான் அவர் எடுத்தாங்க மோயின் அலியை. அப்புறமா வந்துட்டு ரமன்தீப் சிங்கையும் ஆண்ட்ரே ரசலையும் வந்துட்டு ஏற்கனவே வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த செட் ஆஃப் பேட்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்லேருந்து யாரெல்லாம் வந்து டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டரில் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மேபி குவிண்டன் டிகாக், ரஹமனுல்லா குர்பாஸ் ஓப்பனிங்க்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து சுனில் நரேனே வந்து ஓப்பனிங் ஸ்பாட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன் டவுன் மேபி கேப்டனாக இருந்தால் ரஹானே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து வழக்கம் போல் வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 4 வருவார். அப்புறமா ரிங்கு சிங் நம்பர் 5 வருவார். ஆண்ட்ரே ரசல் நம்பர் 6 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் 7 வழக்கம் போல் ரமன்தீப் சிங் வரதுக்கான சான்ஸுகள் வந்து இருக்குது. பவுலர்ஸ் யாரெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆண்ட்ரிஸ் நார்கியாவை எடுத்திருக்காங்க, வைபவ் அரோராவை திரும்ப எடுத்திருக்காங்க, மயங்க் மார்க்கண்டேவ் எடுத்திருக்காங்க, அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க, உம்ரான் மாலிக் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களை தவிர ஏற்கனவே யாரெல்லாம் வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, இவங்க 3 பேரையும் வந்து ஏற்கனவே வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் பவுலர்ஸ்லேருந்து யாரெல்லாம் வந்துட்டு பிளேயிங் 11 வருவாங்கன்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்க வந்து வந்துடுவாங்க. எக்ஸ்ட்ராவாக மேபி வந்துட்டு மயங்க் மார்க்கண்டேக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. இல்லைனாக்க உம்ரான் மாலிக்கே ஏதோ ஒரு மேட்சஸ் ஆட வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ்லேருந்து யாரெல்லாம் வந்து பிளேயிங் 11 வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னா சுனில் நரேன் ஓப்பனிங் வித் குவிண்டன் டிகாக், நம்பர் 3 வந்துட்டு ரஹானே இஃப் ஹீ இஸ் த கேப்டன், நம்பர் 4 வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர், நம்பர் 5 வந்துட்டு ரிங்கு சிங், நம்பர் 6 வந்துட்டு ஆண்ட்ரே ரசல், நம்பர் 7 வந்துட்டு ரமன்தீப் சிங், நம்பர் 8 மயங்க் மார்க்கண்டே, நம்பர் 9 வந்துட்டு வைபவ் அரோரா, நம்பர் 10 ஹர்ஷித் ராணா, நம்பர் 11 வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி. 3 ஃபாரினர்ஸ் இருக்கிறதுனால தேவைப்பட்டால் வந்துட்டு இம்பேக்ட் பிளேயராக வந்துட்டு ஆண்ட்ரிஸ் நார்கியாவையோ இல்லைனா வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சனையோ வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இவங்கள தவிர வேறு யாரெல்லாம் வந்துட்டு இம்பேக்ட் பிளேயராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உம்ரான் மாலிக், மொயின் அலி, ரோமன் பவல், அப்புறமா வந்துட்டு மனிஷ் பாண்டே. ஸோ இவங்களாம் தான் வந்துட்டு என்னோடய பிளேயிங் 11. இவங்க தான் வந்துட்டு என்னோடய இம்பேக்ட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ். உங்களோட பிளேயிங் 11 ஆஃப் கேகேஆரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த பிளேயிங் 11 இம்பேக்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்ற டீமோட ரிவ்யூஸுமே சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.